வேத புத்தகத்திலே எபேசியர்களின் நிருபம் 5வது அதிகாரம் 20 முதல் 24 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசித்து கர்த்தாவே என்னோடு கூட பேசும் என்று சொல்லி ஆயத்தப்பட இருக்கிறோம். எபேசியர்களின் நிருபம் 5வது அதிகாரம் 20 முதல் 24 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். என்னோட கூட சேர்ந்து வாசிங்க. எபேசியர் 5:20. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோടെ ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கர்த்தாவே, இந்த வசனங்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கர்த்தருடைய வசனங்கள் மூலமாக எங்களோடு கூட பேசுவீராக. கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி எங்கள் இருதயங்கள் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆயத்தப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். நாம் அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நடத்தி வருகிறபடியாக கடந்த சில வாரங்கள் நம்ம தியானித்து வருகிற இந்த செய்தி தொடரின் தொடர்ச்சியாக திருமண உடன்படிக்கையின் புதிதாக்குதலை குறித்து நம்ம இன்றைக்கு கூட தொடர்ந்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்ம இந்த நாட்களிலே ஒரு விசேஷமான ஒரு காலங்களுக்குள்ளாக நடத்தி வருகிறார். இன்னுமாக 2 வாரங்கள் இந்த செய்தியை குறித்து நம்ம கேள்விப்பட போகிறோம். இந்த வருகிற வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் கூட அதோடு கூட இந்த செய்தி தொடர் நிறைவடைகிறது பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியோடு கூட. ஆனால் அந்த 15ஆம் தேதி நமக்காக ஒரு விசேஷித்த ஆராதனையாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் திருமண உடன்படிக்கையின் புதிதாக்குகிற ஒரு ஆராதனை. அப்போ அந்த நாளிலே நம்ம குடும்பமாக முன்பாக வந்து மறுபடியும் நம்ம திருமண நாளிலே செய்த உடன்படிக்கையை ஒருவருக்கொருவர் புதுப்பித்துக் கொள்ளும்படியாக தேவனுடைய சமூகத்திலே அந்த ஆராதனை நமக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த ஆராதனைக்கு ஆயத்தப்படுவதற்காகத்தான் அந்த செய்தியின் தொடர்புகளாக போய் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த தொடரின் ஒவ்வொரு செய்தியும் கேட்கிறது மாத்திரமல்ல, அதற்காக நீங்கள் கணவனும் மனைவியுமாக சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்தை கட்டுவதற்காக, குடும்பத்தின் குழப்பங்களை மாற்றுவதற்காக, குடும்பத்தில் இன்னுமா தேவனுடைய பிரசன்னத்தை அதிகப்படுத்துவதற்காக கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இது என்னுடைய திருமண நாளுக்காக ஆயத்தமாகிற ஒரு ஆராதனை என்று சொல்லி ஒரு உணர்வோடு கூட அதில் நம்ம ஈடுபடுத்தி கொண்டு நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்படிதான் கர்த்தர் நம்மோடு கூட பேச முடியும். அடுத்த வாரத்தில் என்ன நடக்க போகிறதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. அடுத்த வாரம் கர்த்தர் வரோம் உங்களுக்காக அதில் பதிவு செய்து கொள்வதற்கு ஒரு ஃபார்ம் கொடுக்க போகிறோம். நான் செய்தி முடிவில் உங்களுக்கு கொடுப்போம். அந்த ஃபார்மில் ஆன்லைனில் நீங்கள் ஃபைல் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளலாம். அதில் உங்களுடைய கணவனுடைய பெயர், மனைவியுடைய பெயர், உங்களுடைய குடும்பத்தின் பெயர், எந்த நாளில் உங்களுக்கு திருமணம் நடந்தது, எந்த ஊரில் திருமணம் நடந்தது என்கிற விவரங்களை எங்களுக்கு தரணும். அது மாத்திரமல்ல, நீங்கள் திருமணம் நடந்த நாள் அன்று எடுத்த ஒரு ஃபோட்டோ, திருமணம் அன்று நடந்த ஒரு ஃபோட்டோ, நல்ல உங்களோட ஃபேவரட் ஃபோட்டோ, வெட்டிங் டே ஃபோட்டோ ஒன்று நீங்கள் தரணும். அப்புறம் இன்றைக்கி இருக்கிற ஃபோட்டோ, நல்லா குடும்பமாக எடுத்துக்கிற ஒரு ஃபோட்டோ, ரீசெண்ட் ஃபேமிலி ஃபோட்டோ, நீங்கள் 2 சப்மிட் பண்ணணும். இதெல்லாம் சப்மிட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் இந்த திருமணத்தை புதுப்பித்துக்கொள்ள விரும்புகிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். அப்போ உங்கள் பேரை தான் கூப்பிடுவோம், மற்ற பேரெலாம் கூப்பிட மாட்டோம். அடுத்த அந்த 15ஆம் தேதி செய்தி முடிந்த உடனே உங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் வீடியோவில் வரும். அது வீடியோ வர சொல்ல உங்களெலாம் இன்வைட் பண்ணுவோம். அப்போ உங்கள் பேர் உண்மை என்ன செய்யணும், நீங்கள் திருமணத்தன்றைக்கு எப்படி வந்தீங்களோ தனியாக வரக்கூடாது, 2 பேரும் சேர்ந்து தான் வரணும். திருமணத்தன்றைக்கு முதல்ல மாப்பிள்ளை வந்திருப்பீங்க, அப்புறம் பொண்ணு வந்திருப்பீங்க. அப்படி அல்ல, அவங்க பெயரை பார்த்த உடனே கணவன் மனைவியாக நீங்கள் முன்னுக்கு நடந்து வரணும் தேவனுடைய சமூகத்தில். அப்படியாக எல்லா குடும்பமும் வந்த பிறகு நம்ம எல்லோரும் சேர்ந்து கணவனும் மனைவியும் மோதிரத்தை மாற்றிக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் திருமண உடன்படிக்கை புதிதாக செய்ய போகிறோம். அல்லேலூயா. எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? இல்லை பாதி பேர் கொஞ்சம் யோசிக்கிறீங்க. வீட்டில் போய் எங்கள் ஹஸ்பண்டை செக் பண்ணணும், எங்கள் ஒய்ஃபை செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆமென். யாரும் விடுபடக்கூடாது, எல்லோரும் வரணும். உங்களுடைய திருமணத்துக்காக கர்த்தர் ஆசீர்வாதமான நாட்களுக்காக தான் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு தேவனுடைய சமூகத்திலே திருமணங்கள் தான் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம ஜெபித்தால் கர்த்தர் நம்முடைய திருமணத்தை கட்டி எழுப்புவார், ஆசீர்வதிப்பார். எல்லா குடும்பங்களும் குறைவுகள் உண்டு. ஆனால் அந்த குறைவுகளை அறிந்து கொண்டு திருத்திக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட நம்மை ஆசீர்வதித்து புதிதாக்க போகிறார். ஆகவே அதற்காகத்தான் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் ஒரு புதிய ஆலோசனைகளை நமக்கு தந்து நம்ம குடும்பத்திலே திருமணத்திலே கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வழிமுறைகள் என்ன என்பதை குறித்து கர்த்தர் போதித்து வருகிறார். ஆகவே அதை குறித்து இன்றைக்கு தொடர்ந்து தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். எல்லாரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். அந்த நாள் ஒரு விசேஷமான நாள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சரி, இன்றைக்கு நம்ம செய்திக்குள்ளாக கடந்து போக போகிறோம். எபேசியர்களின் நிருபம் 5வது அதிகாரம் 20 முதல் 22 வசனங்கள் மூலமாக இன்றைய செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, தெய்வ பயத்தோടെ ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று வேதம்
கற்றுத்தருகிறது. இதில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம் தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டுமாம். பரஸ்பர கீழ்ப்படிதல் என்று சொல்லி நான் இதை அழைக்கிறேன். அப்போ குடும்பம் என்று வரும் பொழுது நம்ம எப்பொழுதும் எளிதாக நம்ம சொல்லிவிடுகிறோம், கணவன் தான் மனைவி தான் கணவனுக்கு கீழ்ப்படியணும் என்று நம்ம எளிதாக சொல்லிடுவோம். மனைவிகளே கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லி வசனத்தை சொல்லிட்டு அதுதான் ஒரு சட்டம் என்று சொல்லி நம்ம சொல்லிக் கொள்ளுவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது என்ன? கர்த்தருக்கு ஏற்கும்படி ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள். ஆகவே தேவனுடைய சித்தம் என்ன, இந்த பரஸ்பர கீழ்ப்படுதலை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன என்பதை குறித்து நம்ம அறிந்து கொண்டு அதற்காக நம்முடைய குடும்பத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போ இதற்கு செய்திக்குள்ளாக போவதற்கு முன்பாக இதுவரைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசின காரியம் என்ன, அவைகளை மனதில் வைத்து அந்த ஒவ்வொரையும் படிப்படியாக நம்ம செய்து வந்தால்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக நாம் தியானித்த ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், ஒரு தேவ சமாதானத்தை திருமணத்தில் புதுப்பித்துக் கொள்வது. அதைத்தான் முதலாவதான செய்தியாக நம்ம தியானித்தோம் ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக. தேவ சமாதானத்தை புதுப்பித்துக் கொள்வது எப்படி? தேவன் விரும்புகிற காரியம் என்ன? தேவாதி தேவன் மனுஷனை சிருஷ்டித்த பொழுது மனிதன் தேவனோடு கூட ஒரே ஆவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்தார். ஆகவே ஒரு கணவனும் மனைவியும் ஒரே சரீரமாக வருவதற்கு முன்பாக கணவன் தேவனோடு கூட ஒரே ஆவியாக இருக்க வேண்டும், மனைவி தேவனோடு கூட ஒரே ஆவியாக இருக்க வேண்டும், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அனுபவம் அவர்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக குடும்பத்திலே தேவையற்ற காரியங்கள், எந்தெந்த காரியங்கள் திருமணத்துக்கு முன்பான உறவுகள், திருமணத்துக்கு முன்பான உள்ள தொடர்புகள், தேவையற்ற பரிசுகள், அவைகளை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி போட்டு பிசாசு இடம் கொடாதபடிக்கு திருமணத்தை சுத்திகரிக்க வேண்டும். மூன்றாவதாக கணவனும் மனைவியும் ஒருவரோடு ஒருவர் ஜெபித்து ஒருவரை ஒருவர் ஜெபத்தை தாங்கி அந்த ஒரு மனதுக்குள்ளாக வர வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிற காரியம். அதுதான் முதலாவதாக தேவ சமாதானம் அந்த குடும்பத்தில் வருவதற்காக கர்த்தர் கொடுத்த ஆலோசனை. அப்போ அதை ஒரு நாளில் கேட்ட செய்தி என்று மறந்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அதற்காக ஜெபிக்கணும். கர்த்தாவே என்ற குடும்பத்திலே தேவ சமாதானத்தை புதுப்பித்து தாருங்க என்று சொல்லி ஜெபிக்கணும். அதான் முதலாவதாக நம்ம தியானித்தோம். இரண்டாவதாக நம்ம தியானித்த காரியம் என்ன? நம்முடைய குடும்பத்தை குறித்து தியானித்த பொழுது நம்முடைய குடும்பத்திலே அன்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் தியானித்தோம். ஒரு குடும்பத்தில் பார்க்கும் பொழுது அன்புதான் தேவன் முக்கியமாக விரும்புகிற ஒரு காரியம். அக்கிரமம் மிகுதியாகிறதுனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி கடைசி நாட்களை குறித்து வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அப்ப குடும்பத்தில் கூட அப்படித்தான் அன்பு தணிந்து போகிறது. பாவம் வருகிறதுனாலே மனிதனுடைய அன்பு குறைந்து போய்விடுகிறது. ஐ ஹேட் யூ என்று சொல்லப்படுகிற ஒரு வெறுப்பான வார்த்தைகளை கொண்டு வரும்படி சத்துரு கிரியை செய்கிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில வீண் வார்த்தைகளை கொடுப்பதற்கு இந்த அன்பை இழந்து விட்டோம் என்று சொன்னால் கர்த்தர் சொன்ன காரியங்களை கேட்டு மனம் திரும்ப வேண்டும். ஆதி சபையிலே எபேசு சபையை குறித்து கர்த்தர் சொன்ன காரியம் என்ன? நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு ஒரு குறை உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரோட திருமண நாளிலே நம்முடைய அன்பு எப்படி இருந்ததோ அந்த அன்புக்குள்ளாக வருவதற்காக அந்த அன்பை புதுப்பித்துக் கொள்ள நம்ம ஜெபிக்கணும். வேதம் சொல்லுகிறது தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? முதலாவதாக ஒரு கணவன் மனைவியினிடத்திலே ஒரு அகாப்பை அன்பை செலுத்த வேண்டும். அதாவது கிறிஸ்து எப்படி சபைக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்தாரோ அப்படியாக தன்னுடைய ஜீவனையை கொடுக்கிற அன்பை கணவன் மனைவிக்கு காண்பிக்க வேண்டும். மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் என்ன அன்பை காண்பிக்க வேண்டுமா? பிள்ளையோ என்கிற அன்பை காண்பிக்க வேண்டும். அதாவது எமோஷனல் டுகெதர்னஸ், ஒன்னஸ், ஃப்ரெண்ட்ஷிப், அதுதான் ஒரு பிள்ளையோ என்கிற ஒரு அன்பு. மற்ற கணவனை தவிர மற்ற யாரோடு கூட ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறது, புறம் பேசுகிறது, குடும்பத்தின் காரை வெளியே சொல்லுறதெல்லாம் விட்டு வெளியே வந்து கணவனிடத்தில் முழுமையாக பிள்ளையோ அன்பை செலுத்துகிறவர்களாக நாம் மாறிவிட வேண்டும். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவோடு கூட வந்து நின்று எப்படி பேதுரு சொன்னாரோ அப்படியாக கர்த்தாவே எனக்கு இந்த அன்பை எனக்கு தாரும். பரிசுத்த ஆவி உடைய உள்ளத்தில் வரும் பொழுது நீங்கள் அன்பை பெற்றுக்கொள்வீர்கள் வேதம் சொல்லி இருக்கிறது அல்லவா? ஆக ஜெபித்து அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். தான் அன்பை புதுப்பித்துக் கொள்வதை குறித்து கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆலோசனை. மூன்றாவதாக கடந்த முறை நம்ம தியானித்த பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பரஸ்பர மரியாதையை நம்ம புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஒரு கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அவங்க தான் எனக்கு கனம் பண்ணணும்னு சொல்லி முதலாவதாக யோசிக்காதபடி நீங்கள் கணவன் மனைவியை கனம் பண்ணுங்க, மனைவி கணவனை கனம் பண்ண வேண்டும். அதை குறித்து நம்ம தியானித்தோம். அதை தியானிக்கும் பொழுது ஒரு மனைவியோட வாழ்க்கையிலே கணவனில் அன்பு செலுத்த முடியும் மரியாதை இல்லாதபடிக்கு என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். மீகாளுடைய வாழ்க்கையை குறித்து அவர் தாவீது நடனமாடி வருகிறதை பார்த்து தன் இருதயத்தில் அவமதித்தாள் என்று வேதம் கற்றுத் தருகிறது. அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியாக ஒருவரை ஒருவர் மரியாதை செய்யாதபடிக்கு கனம் இல்லாதபடி இருந்தோம் என்று சொன்னால் மறுபடியும் கர்த்தாவே ஒருவருக்கு ஒருவர் செலுத்துகிற கனத்துக்குள்ளாக நாங்கள் வரணும், அதை புதுப்பித்துக் கொள்ளணும், எனக்கு கிருபை தாருங்க என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த உதவி செய்வார். ஆக இதைத்தான் இதுவரைக்கும் நம்ம தியானித்த காரியங்கள். தேவனுடைய அன்பை புதுப்பித்துக் கொள்ளணும், தேவனுடைய சமாதானத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், பரஸ்பர கனத்தை நம்ம புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற காரியம் பரஸ்பர கீழ்ப்படிதலை
நம்ம புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்காக நம்ம ஜெபிக்கணும். இப்போ கீழ்ப்படிதல் என்று சொன்னால் பல சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அதை சரியாக புரிந்து கொள்வது என்று தெரியாதபடி நம்ம தவறாக எண்ணி விடுகிறோம். அதை ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள் அதை சொல்லலாம். ஒன்றுக்கொன்று இணையாய் வருகிற வார்த்தைகள். ஒன்று சப்மிஷன் அல்லது ஒபீடியன்ஸ் அல்லது ஒபே. அது ரெண்டும் ஒரே வார்த்தைகள் தான், சினானிம்ஸ் என்று சொல்ல முடியும். அதற்கு இணையாக இருக்கிற மற்றொரு வார்த்தை சரண்டர், சரணடைகிறது என்று தமிழில் சொல்லுகிற ஒரு வார்த்தை. பல சமயங்களிலே கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் நாம் நினைத்துக் கொள்ளுகிறது சரணடைந்து விட வேண்டும். அப்போ மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படி என்ன செய்கிறோம்? சரண்டர் தான். ஒன்றுமே ஒய்ஃபுக்கு ஒரு வாய்ஸே கிடையாது அப்படின்னு நம்ம நினைத்துக் கொள்கிறோம். அப்படி வேதம் நமக்கு கற்றுத்தரவில்லை. வேதம் சொல்லுகிற காரியம் என்ன? கீழ்ப்படிய வேண்டும் என்பதாக சப்மிட் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு வித்தியாசம் உண்டு. முக்கியமான வித்தியாசம் என்ன? சரணடைகிறது என்று சொன்னால் உடைய சகல அதிகாரம் எடுக்கப்பட்டு ஒரு அடிமை போல சரணடைகிறது தான் சரணடைகிற ஒரு காரியம். தட் இஸ் கால்ட் த சரண்டர். ஆனால் சப்மிட் என்கிற வார்த்தை, கீழ்ப்படிதல் என்கிற வார்த்தை, இட் இஸ் அ வில்லிங் ஒபீடியன்ஸ். நீங்கள் விரும்பினால் தான் செய்ய முடியும். உங்களை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. கர்த்தர் ஆலோசனைகளை தருகிறார். சொல்லுகிற காரியம் என்ன? மனைவியை கணவனுக்கு என்ன செய்யணும்? நீ கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பட் இட் இஸ் யுவர் டெசிஷன் ஸ்டில் வெதர் டு ஒபே ஆர் நாட். அதே போல தான் கணவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டுமே. ஆகவே கணவனை பார்த்து கணவனை மனைவிக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் கணவன் தான் அதை முடிவு செய்ய வேண்டும், நான் கீழ்ப்படிய வேண்டுமா வேண்டாமா என்பதை குறித்து. ஆனால் கர்த்தர் எப்பொழுதும் ஒரு நாளும் ஒருவரை ஒரு கட்டாயப்படுத்தி காரியத்தை செய்கிறவர் அல்ல. இதோ வாசப்படியில் நின்று நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் தான் நான் அவனுக்குள்ளாக வருவேன். ஒரு பிசாசு வந்தான் அவருக்குள்ள, அவன் உத்தரவு கேட்டு வர மாட்டான். ஒரு பிசாசு வந்து ஒரு மனிதனை ஆட்கொண்டு விட்டால் அவனாகவே உள்ளே வந்து விடுவான். அவன் உள்ளே வருகிறது யாருக்குமே தெரியாது. திடீர்னு பார்த்தா பிசாசு வந்துடுவோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே. அவருடைய வாழ்க்கையை எத்தனையோ ஒரு காரியம் சென்று கொண்டிருப்பாங்க. திடீரென்று பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுவார்கள், அவர்களுக்கே தெரியாது. ஆனால் அந்த பிசாசு புறப்பட்டு போகும்போது பாருங்க, பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி அலறி அழுது அப்படி தான் போகும். ஆனால் பரிசுத்தாவியர் அப்படி அல்ல. அவர் வருகிறது எல்லாருக்கும் தெரியும், அவர் போகிறது யாருக்குமே தெரியாது. அவர் வந்தார்னா போதும், ஒரு புதிய பாஷையை தருகிறார், ஒரு புது பலத்தை தருகிறார், புதிய வல்லமையை தருகிறார், புதிய பரிசுத்தத்தை தருகிறார், புதிய மனம் திரும்புதலை தருகிறார். ஆனால் அவர் போயிட்டார் வச்சுக்கோங்க, உங்களாலே கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் அவர் துக்கப்படுத்துறீங்கன்னா போதும், அவர் போயிடுவார். சவுலுக்கு தெரியல, பரிசுத்த ஆவி தன்னை விட்டு விலகினதை அறியாதபடி அவன் சொன்னானா, எப்பொழுதும் போல எழுந்து போவேன். சிம்சோனுக்கு தெரியல, சவுலுக்கும் தெரியல, பரிசுத்த ஆவியை விட்டு போனதை சொல்லி போன பிறகுதான் அவன் உணர்ந்து கொண்டான். தன்னை விட்டு விலகினார் என்பதை தாமதமாக தன்னை உணர்ந்து கொண்டான் சவுல். மிகவும் பிரியமானவர்களே, ஒரு கீழ்ப்படிதலும் அப்படிதான். கர்த்தர் வசனத்தை கொடுக்கிறார், அந்த வசனத்தை கேட்பதும் கேட்காததும் உங்களுடைய பொறுப்பு தான். ஆனால் வேதம் சொல்லுகிற காரியம் ஒன்று தான், நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளை நீ முற்றிலுமாக கேட்டு கீழ்ப்படிந்தால் நான் இப்பொழுது சொல்லுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். அதுதான் கர்த்தர் சொல்லுகிற காரியம். கேட்கலையா, நீங்கள் தான் ஆசீர்வாதத்தை வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள். வேதத்தை கொடுத்துருக்க ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் கூறியவைகள் தான். எதையும் நீங்கள் தேடி பார்த்து ஆடி ஓடி தேட வேண்டியதில்லை. அதுக்கு ஒரே ஒரு தேவை தான், நான் சொல்லுகிற வசனத்தை கேட்டு நீங்கள் அதை கை கொண்டால் போதும். நான் இப்பொழுது சொல்லுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். All these blessings will come and overtake you. You are not chasing after them, but the blessings will chase after you. When there is obedience to the word of God. இப்போ கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள் என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அந்த வார்த்தையை கேட்டு அதை கீழ்ப்படிகிறதுக்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். தேவனுடைய ராஜ்யத்தில் பாருங்கள், இந்த கீழ்ப்படிதல்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரியம். கீழ்ப்படிதல் இல்லாமல் யாருமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாது. எல்லாருக்கும் கர்த்தர் வார்த்தையில் கொடுத்திருக்கிறார், எல்லா பகுதியிலும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர்கள் கீழ்ப்படுகிறவங்க, ஒரு கீழ்ப்படிதலின் சுபாவம் உள்ளவர்கள் தான் வர முடியும். ஒரு கர்த்தருக்கு விரோதமாக எப்பொழுதுமே ரெண்டகம் பண்ணிக்கொண்டு விரோதமாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வர முடியாது. அது ஒரு இடத்துல இல்லை, பல இடங்களிலே அந்த சப்மிட் அல்லது கீழ்ப்படிய வேண்டும் என்பதை குறித்து புதிய ஏற்பாட்டிலே வேதம் கற்றுத்தருகிறது. எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக வாசிப்பதற்கு முழு நேரம் இல்லாவிட்டாலும் கூட சில வசனங்களை நான் சொல்லுகிறேன், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டில் இருந்து தியானிக்கலாம். அது முக்கிய கருத்து என்ன? கீழ்ப்படிதல், சப்மிஷன். அதை தான் வேதம் விரும்புகிற காரியம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 15-16 வசனங்களிலே பவுல் எழுதுகிறார். அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தை குறித்து அவர் எழுதுகிறார். ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் ஸ்டெஃபனஸ், ஸ்தேவானுடைய வீட்டார் என்பதை அவளை குறித்து அவர் எழுதுகிறார். அவர் சொல்லுகிற காரியம் என்ன? அந்த விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார், உங்கள் ஸ்தேவானுடைய வீட்டார் தெரியல, அவங்கெல்லாம் ஊழியத்தில் இருக்கிறவங்கப்பா,
அவங்க தேவனுடைய பிள்ளைகள்லாம் கவனித்துக் கொள்கிறவங்க, அவங்க ஊழியத்தில் இருந்து அப்படி செய்கிறபடினாலே நீங்கள் அவர்களெல்லாம் கீழ்ப்படிந்திருங்க என்று அவர் சொல்லுகிறாராம். அப்போ மற்ற ஊழியக்காரர்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதாக வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ரெண்டாவதாக 1 பேதுரு 2:13 பார்க்கும் பொழுது வேதம் கற்றுத்தருகிற காரியம் என்ன? நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்பதாக வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. மூன்றாவதாக 1 பேதுரு 5:5 பார்க்கும் பொழுது இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி இளைஞர்கள் மூப்பர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. எபிரேயர் 13:17 சொல்லுகிறது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடியினாலே அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. சபை என்று எடுத்தால் சபையில் அதிகாரங்கள் உண்டு, கர்த்தர் வைத்திருக்கிற ஊழியத்தின் பதவிகள் உண்டு. அப்போ அவங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. தீத்துவின் நிருபம் 3வது அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கும் பொழுது துரைத்தனங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க அவளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீத்துவுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரே காரியம் இதுதான், கீழ்ப்படிதல். அப்போ தேவாதி தேவன் கீழ்ப்படிந்திருந்தால் தான் நம்ம பரலோகத்துக்கு வர முடியும். நமக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தர் எவ்வளோ கிரேஸ் கொடுத்துருக்காரு. நமக்கு வெட்டிங்கில் திருமணத்தில் கர்த்தர் ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்றாரு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் கீழ்ப்படிக்கலாம் கர்த்தர் பார்க்குறாரு, இதெல்லாம் குவாலிஃபை ஆகிறீங்களா இல்லையா என்று சொல்லி. அப்போ அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். நம்ம கேட்கணும், கர்த்தர் சமூகத்தில் கர்த்தாவே நாங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுகிற ஒரு சுபாவத்தை எங்களுக்கு தாருங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் உதவி செய்வார். அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளாக பரஸ்பர கீழ்ப்படிதலுக்குள்ளாக வந்து நம்ம புதுப்பித்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிக்க போகிறார். சரி, இன்றைக்கு இந்த பரஸ்பர கீழ்ப்படிதலை குறித்து தேவன் விரும்புகிற காரியம் என்ன என்பதை குறித்து ஒரு 3 தலைப்புகளை தியானிக்க போகிறோம். முதல் தலைப்பு, தேவாதி தேவனோடு கூட இருக்கிற உறவிலே கீழ்ப்படிந்திருப்பது எப்படி என்பதை குறித்து முதலாவது தியானிக்க போகிறோம். ரெண்டாவது, திருமண உறவுக்குள்ளாக கணவன் மனைவி நடுவிலே இந்த பரஸ்பர கீழ்ப்படிதல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். மூன்றாவதாக, திருமணத்துக்கு வெளியே இருக்கிறவர்கள், கணவன் மனைவிக்கு மத்தியிலே அல்ல வெளியே இருக்கிறவர்கள் கூட இருக்கிற உறவிலே இந்த கீழ்ப்படிதலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகுது. இதுதான் 3 காரியம். இப்போ உள்ளதில் நம்ம தியானத்தோடு இருக்கணும், தேவனே என்னோடு கூட பேசுங்க என்று கேட்கணும். இதில் எந்த இடத்துல நான் குறைந்திருக்கிறேன், எதில் நான் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்டு நீங்கள் ஜெபத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் திருமணத்தை புதுப்பித்துக் கொள்ள முடியும். இதெல்லாம் செய்யாமல் நானும் மேரேஜ் ரினியூவலுக்கு வரேன் என்று சொல்லி 15ஆம் தேதி 6ஆவது வந்து நிற்கக்கூடாது, ஜெபம் பண்ணி தான் வரணும். அதுதான் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம குடும்பத்தில் இந்த பரஸ்பர கீழ்ப்படுதலை குறித்து முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? தேவாதி தேவனோடு கூட இருக்கிற உறவிலே ஒரு கணவனும் மனைவியும் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதுதான் வேதத்தை பார்க்கிறோம். யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனம் இதை தெளிவாய் நமக்கு கற்றுத் தருகிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். there is no qualifiers at all. தேவாதி தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அவரோட சபை குடும்பத்திலே ஒரு சமாதானம் வேண்டும் என்று சொன்னால், குடும்பத்திலே ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நாம் கீழ்ப்படிய வேண்டியது தேவாதி தேவனுக்கு. அப்போ என்ன செய்ய நடக்குமா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவர்கள் விட்டு ஓடி போவான். இந்த குடும்பங்களில் ஏன் பிரச்சனைகள் வருகிறது? பிசாசினாலே வருகிற பிரச்சனைகள் இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே இன்றைக்கு அநேகரை தாக்கி கொண்டிருக்கிறது. வீண் வார்த்தைகளினாலே ஏதோ ஒரு சூழ்நிலையை சாத்தான் கொண்டு வந்து கொடுத்து குடும்பங்களை பிரிவை உண்டு பண்ணி விடுகிறான். எப்பொழுது அவன் கணவனும் மனைவி பிரித்து விடுகிறானோ அப்பொழுது ஜெயம் பெற முடியும். ஆகவே தான் அப்படியாக செய்து கொண்டிருக்கிறான். ஆதாமும் ஏவாளை பிரித்து விட்டு ஏவாள் தனியாக இருக்கும் பொழுதுதான் ஏவாளோடு கூட பேசினான் சர்ப்பமாகிய அந்த பிசாசு என்ற வேதத்தில் பார்க்கிறோம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக தேவாதி தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்ப கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிசாசை உன்னை எதிர்க்கிறேன்னு சொன்னா போதும், அவர் உங்களை விட்டு ஓடி போவான். தேங்க்யூ மேம். அதுதான் கர்த்தர் சொல்லுகிற காரியம். தேவாதி தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அதை குறித்து வேதம் கற்றுத் தருகிறது. அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பது குடும்ப உறவின் காரியத்தை என்று பார்க்கும் பொழுது அதை குறித்து எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம்? முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, நம்ம குடும்பத்திலே நம்ம கோபம் என்கிற ஒரு காரியத்தை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது என்று வேதம் கற்றுத் தருகிறது. அப்போ பாருங்க, அப்பப்போ உங்களுக்கு கோபம் வரும், ஆனால் அந்த கோபத்தை அதிகமாக கொண்டு வராதிங்க, அந்த கோபம் இல்லாமல் இருங்க என்று சொல்லி வேதம் கற்றுத் தருகிறது. அந்த முற்கோபம் இல்லாத ஒரு பழக்கத்துக்கு ஒரு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். அதுதான் தேவனுக்கு அடங்கி இருப்பது. தேவாதிகளுக்கு அடங்கி இருந்தால் எப்படி என்ன அர்த்தம்? வேதத்தின் வசனங்களுக்கு அடங்கி இருக்கிறோம் என்று அர்த்தம். அவர் சொன்னால் தான் கேட்கிறோம்னு சொல்லி அர்த்தம். சில வருஷங்களுக்கு முன்பாக மெக்சிகோ சிட்டியில் நடந்த ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது, ஒரு அதிர்ச்சியாகவும் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட வீட்டில் கணவன் மனைவி நடுவில் ஏதோ தகராறு, மன வருத்தம். அந்த கணவன் தூக்கத்தில் இறந்து போய்விட்டார். அது உங்களுக்கு நான் சாதாரணமாக இறந்துட்டாங்க என்று சொல்லி யோசிக்கலாம். ஆனால் அந்த மனைவி கணவன் இறந்தது தெரியாதபடி அதே படுக்கையில் 3 நாள் படுத்து இருந்துருக்காங்க. ஒவ்வொரு நாள் படுத்து இருந்திருக்காங்க. கணவன் மரித்து போனார்னு அவங்களுக்கு தெரியாதான்.
எப்படி தெரியாதுன்னு சொல்லி கேள்விப்பட்ட சொன்னாங்க. நானும் எங்கள் ஹஸ்பண்டு சண்டை போட்டுக்கிட்டோம். நான் அவர்கிட்ட பேசலை, அவரும் என்கிட்ட பேசலை. நான் வேலையில் இருந்தேன், அவர் படுத்திருந்தாரு. சரி ஏதோ படுத்திருக்காரு, கோபத்தில் இருக்கார் போலுக்கு. இன்னும் நானும் கோபத்தில் இருப்பேன் சொல்லிட்டு நான் சாப்பிட்டு நானும் படுத்துட்டேன். காலை எழுந்து பார்த்து அவரும் படுத்திருந்தாரு, இன்னும் கோபத்தில் இருக்கார் போலுக்கு. நான் எழுந்து போயிட்டேன் வேலைக்கு. அப்படியே 3 நாள் பண்ணேன். அப்புறம் தான் சந்தேகம் வந்துச்சு, என்ன ஆச்சுன்னு பார்த்தா அவர் மரித்து போய்விட்டார். நம்ம யோசித்து பாருங்கள், எவ்வளோ பரிதாபமான ஒரு காரியம். நம்ம யோசிக்கிறோம் ஏதோ ஒரு கோபம் வந்தால் போகுதுன்னு சொல்லி யோசிக்கிறோம். அப்படி இல்லை. தேவனுடைய சமூகத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தாவே இந்த கோபத்துக்கு இடம் கூடாதபடிக்கு, கர்த்தாவே வீண் வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காதபடி என்னை மாற்றும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். அதைத்தான் கர்த்தருடைய கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்போ அந்த வார்த்தைக்கு அடங்கி இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக உங்கள் கோபம் தண்ணியே கடவுது. படுக்கும்போது ஆர்கியூமெண்ட்டே படுத்து காலை எழுந்தோடனே ஒரு டிபேட், திருப்பி அடுத்து மாலையில் வந்து சண்டை, வேலைக்கு போய்ட்டு சண்டை. அதே கர்த்தர் விரும்புகிறார். உட்கார்ந்து பேசுங்கள், அதை குறித்து மனம் திரும்புங்கள், ஒற்றுமையாக மறுபடியும் அதை மாற்றுவதற்கு அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு ஜிம் என்கிற ஒரு மனிதர், அவரோட கடைசி பேரை மறந்து போய்விட்டது, மைக்ரோசாஃப்ட் வேலை பார்த்து கொண்டு இருந்த ஒரு ஜெனரல் மேனேஜர். அவர் ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தி கொண்டு வந்தால் அதில் இருக்கும்பொழுது அவர் பேசுகிறத கேட்டதை இன்னுமாக என் மனதில் ஞாபகம் இருக்கிறது. யாராவது பார்த்துருக்கீங்களா? 21.5 ரூல்ஸ் ஃபார் ரைட்டிங் சாஃப்ட்வேர். அதான் அவர் எழுத புத்தகம். இன்றைக்கும் ஒரு அமேசான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடைக்கும், சில பதிப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 21.5 ரூல்ஸ் ஃபார் ரைட்டிங் சாஃப்ட்வேர். அந்த நாட்டில் மைக்ரோசாஃப்ட்லேருந்து வாட்டர் ஃபால் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாள் நடந்து எழுதி முடிக்கணும். பாதி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் 5 வருஷம் ஆகும் ஒரு சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்போம் அந்த காலத்தில் நடந்த காரியங்கள். அப்பொழுது இவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னென்னா, மைக்ரோசாஃப்ட் விஷுவல் C++, விஷுவல் ஸ்டுடியோ பார்த்தீங்களா. இன்றைக்கி அந்த சாஃப்ட்வேருக்கு அவர் வந்து ப்ராடக்ட் மேனேஜர், குரூப் மேனேஜர், அவர் தான் ஜென்ரல் மேனேஜர் இருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்பாக இருந்ததெல்லாம் MSC 6.0ன்னு ஒரு வெர்ஷன் இருந்தது. ஏன்னா MS தாஸ் படிச்சுக்கலாம் தெரியும், வயசானவங்களாம் தெரியும், நீங்களாம் இளைய தலைமுறைகளுக்கு தெரியாது. MS தாஸ் அதில் போய் தான் நீங்கள் ரன் பண்ணணும். அப்போ போர்லன் இன்டர்நேஷனல் ஒரு கம்பெனி வந்தது, அவங்க பெரிய சாஃப்ட்வேர் கொண்டு வந்தாங்க. மைக்ரோசாஃப்ட் தோற்று கொண்டே வந்தது. இந்த சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணணும், அது வருஷங்கள் ஆகிட்டு வெளியே வரவே இல்லை. அப்போ அவர் அதை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஒரு நாளில் அவர் ஆஃபீஸில் உட்காந்துருந்தாராம். அவர் தான் அந்த சாஃப்ட்வேர் ரிலீஸுக்கு பொறுப்பு. ரிலீஸ் பண்ணலை. உட்காந்துருக்கும் பொழுது அவருடைய பியர் ஒருவர், அவருக்கு சூப்பர்வைசர் கூட கிடையாது, ஆனால் நல்ல சீனியாரிட்டி உள்ள ஒரு மனிதன், சாயங்காலம் ஒரு 5:30 இருக்கும், ரூமில் உட்காந்து ஆஃபீஸுக்குள்ள வந்தாராம். வந்து அவரை பார்த்தாராம். லிசன் டு மீ, யூ ஸ்கிப் மை டோன் பட் கெட் த மெசேஜ் என்று சொன்னாராம். என்னடா என்ன சொல்கிறாரு? என்னோட சத்தத்தை பார்க்காத நான் சொல்கிறத புரிந்துக்கோ, நீ தான் இதுக்கு பொறுப்பு, உன்னால் இந்த சாஃப்ட்வேர் ஷிப் பண்ண முடியும், ஆனால் நீ பண்ண மாட்டேன்ற, அதுதான் உன்னோட பிரச்சனை என்று சொல்லிட்டு போயிட்டாராம். இவருக்கு பெரிய கோவம், இவன் எப்படி என்கிட்ட எப்படி பேசலாம், இப்படி இவனுக்கும் நான் இவன் பாஸா, இவன் என்கிட்ட இவ்வளோ கோபமாக பேசுகிறான்னு சொல்லி அவரோட உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு ஆதங்கம். ஆனால் சொன்னார், கொஞ்சம் நேரம் கழித்து சொன்னதை யோசித்து பார்த்தாராம். இஸ் எ ஸ்கிப் மை டோன் கெட் த மெசேஜ், ஸ்கிப் மை டோன் கெட் த மெசேஜ் அப்படின்னா யோசித்து பார்த்தாராம். ஆமாம், அவர் சொல்கிறது சரிதான், இந்த சாஃப்ட்வேர் நான் ஷிப் பண்ண முடியும், நான் அதுக்கு டெவலப்பர் இல்லை தான், ஆனால் நான் ஷிப் பண்ண முடியும். அதிகாலை 2:30 வரைக்கும் அவர் ஆஃபீஸில் உட்காந்து யோசித்து கொண்டே இருந்தார். 5 மணிக்கு நடந்த கான்வர்சேஷனை குறித்து வீட்டுக்கு போகாமல் சாப்பிட போகாமல் அங்கே ஆஃபீஸில் உட்காந்து காலையில் 2:30 வரைக்கும் யோசித்து கொண்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, நிச்சயமாக என்னால் முடியும். உடனே அடுத்த எல்லாரும் கூப்பிட்டாரு. ஹே, யூ வாண்ட் டு ஷிப் திஸ் திங்? அண்ட் ஹி காட் அ ஷேர்ட் விஷன் வித் எவ்ரிஒன். 3 மாதத்தில் அந்த சாஃப்ட்வேர் ஷிப் பண்ணாங்க. அது பெரிய ஒரு சக்ஸஸாக மாறும்படி அதை மாறுதலாக நடந்து முடிந்தது. நான் அதை யோசித்து பார்ப்பேன் இப்பொழுதும் சொல்லுகிற காரியம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேகரோட சமயம் வீட்டில் அந்த டோனை தான் நம்ம பார்க்குறோம், மெசேஜை பார்க்குறது இல்லை. வீண் வார்த்தையை பேசுகிறோம், வார்த்தைகளை கொட்டி விடுகிறோம், வார்த்தை அதிகமாய் சிந்தப்படுகிற வார்த்தைகளை தான் பார்க்குறோமே ஒழிய அதுக்கு பின்பாக இருந்த முக்கியத்தை பார்க்க மாட்டோம். சமீபத்தில் ஒரு கணவன் மனைவி வந்து எங்கள்கிட்ட பேசி கொண்டு இருந்தாங்க. எங்கிட்ட பேசல, அவங்க பலரில் பேசின இந்த ஆலோசனைகளை குறித்து எங்களுக்கு சொல்லப்பட்டது ஜெபிப்பதற்காக. அப்போ அவங்க சொன்ன காரியம் தான், ஒரு நாள் எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, ஐ ஹேட் யூ சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க மற்றவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஆனால் நடந்த காரியம் என்ன, அவங்க உள்ள என்ன பிரச்சனை இருந்ததை குறித்து அவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. உண்மையிலே பிரச்சனை தெரியாது. அவர் சொன்ன அந்த வார்த்தை மட்டும் தான் சொல்லுவாங்க, ஹி ஹேட் மீ அப்படின்னு சொல்லிட்டாங்க என்று சொல்லி. ஆனால் உண்மையிலே நடந்த காரியம் என்ன, பின்னணியம் என்ன, எதற்காக அந்த பிரச்சனை வந்தது, எதற்காக அந்த கான்வர்சேஷன் வந்தது, அதை குறித்து யோசித்து பார்ப்பதற்கு பொறுப்பெடுத்துக்கொள்ள யாருமே கிடையாது. அப்போ நம்ம திருமணத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன, லேர்ன் டு ஸ்கிப் த டோன். அதுதான் யாக்கோபு சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யணுமா, கேட்கிறதற்கு தீவிரமாக இருங்க, பேசுகிறதுக்கு பொறுமையாக இருங்க, கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருங்க.
இப்போ கணவனும் மனைவி அதே போல் ஒரு காரியத்தை உள்ளத்தில் வைத்துக்கொண்டாங்க வைத்து கொள்ளுங்க. எல்லாம் பேசி முடிங்கப்பா, கேட்டுகிட்டே இருக்கேன், எல்லாம் முடிச்சுட்டு சரி இந்த வார்த்தையெல்லாம் எடுத்து வச்சுட்டு உண்மையில் என்ன சொல்ல வரீங்கன்னு நான் புரிந்து கொள்கிறேன் இன்னும் யோசித்து பாருங்க காரியம் மாறிவிடும். அல்லேலூயா. இப்போ முதலாவது நம்ம செய்ய வேண்டியது இந்த கோபமற்ற ஒரு வாழ்க்கை, சாந்த குணமுள்ள வாழ்க்கைக்கு இடம் கொடுக்கணும். அதுதான் தேவனுக்கு அடங்கி இருப்பது. ரெண்டாவதாக தேவனுக்கு அடங்கி இருப்பது என்றால் என்ன? தேவனுக்கு அடங்கி இருப்பது என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறது. எல்லாரோட திருமணத்திலும் எல்லாரோட வாழ்க்கையிலும் குறைவுகள் உண்டு தான், எல்லாரோட வாழ்க்கையும் தவறுகள் உண்டு தான். அதை மன்னிப்பதற்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கணும். இப்போ கணவன் மனைவிக்கு மன்னிப்பு தரணும், மனைவி கணவனுக்கு மன்னிப்பு தர வேண்டும். அதுதான் வேதம் கற்றுத்தருகிறது. எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்போ இந்த மன்னிக்கிற சுபாவத்துக்கு இடம் கொடுக்கணும். மன்னிக்காமல் தேவனுடைய சமூகத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. வேதம் சொல்லுகிற காரியம் அதுதான். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? மன்னிங்க என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டு, ஆனால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒரு மன்னியுங்கள் என்று சொல்லி கொலோசையர் 3:13 நமக்கு கற்றுத் தருகிறது. மத்தேயு 6:14-15 சொல்லுகிறது, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாதிருந்தால் உங்கள் பரமபிதாவும் உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. இப்போ கணவனை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? புருஷர்களை உங்கள் மனைவிகளிலே அன்பு கூறுங்கள், அவர்கள் மேலே கசந்து கொள்ளாதிருங்கள் என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. பிட்டர்னஸ். இப்போ எனக்கு அனைவரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்போதோ நடந்த காரியத்துக்கு இன்னும் கிரட்ஜ் வச்சுட்டே இருப்பாங்க உள்ளத்தில். இவர் அப்படி என்ன சொல்லிட்டாரு, என் ஒய்ஃப் இந்த மாதிரி அன்னைக்கு சொல்லிட்டா, இப்படி பண்ணிட்டா சொல்லி பல வருஷங்களாக வைத்து கொண்டே இருப்பாங்க. அது இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்களே யோசித்து பாருங்கள், உங்களுடைய உள்ளத்தில் யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை குறித்து உங்கள் மனைவி குறித்து என்ன ஒரு பெரிதான ஒரு குறை நீங்கள் வச்சுருக்கீங்க யோசித்து பாருங்கள். எல்லாரோட உள்ளதும் இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் மட்டும் சொல்ல வேண்டாம், நீங்கள் தேவனோட சூழல் யோசித்து பாருங்கள். அதை திரும்பி யோசித்து பாருங்கள். நான் என்னெல்லாம் தப்பு பண்ணிங்க கர்த்தர் பண்ணிட்டு யோசித்து பாருங்கள். என்ன பக்கத்தில் பதில் வச்சு பாருங்கள். அப்போ கர்த்தர் சொன்னபடியாக மன்னிப்பு கொடுக்க வேண்டிய நம்முடைய ஒரு கடமை. அதை கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய சூழல். கர்த்தருக்கு அடங்கி இருப்பது என்றால் அதுதான். இப்போ முதலாவதாக கர்த்தருக்கு அடங்கி இருந்தால் ஒரு கோபம் இல்லாதபடி சாந்த குணத்தை வெளிப்படுத்த, தேவனுடைய கிருபை வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக ஒருவருக்கு ஒரு மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக கர்த்தருக்கு அடங்கியிருப்பது என்றால் என்ன? தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனதோடு வருவதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனதோடு ஜெபத்தில் செபிக்கணும். இதை குறித்து தனியாக அடுத்த வாரம் செய்தியில் நமக்கு தியானிக்க போகிறபடினாலே நான் இப்பொழுது அதை குறித்து அதிகமாக உங்களோடு நான் பேச விரும்புவதில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிற காரியம் இதுதான். ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலைநிற்க முடியாது. பார்த்தீங்கன்னா அந்த கர்த்தரே ஒரு சாபத்தை கொடுத்துருக்கிறாரு. யோசித்து பாருங்கள். நீங்கள் சாபத்துக்குரியங்களை செய்தால் சாபம் தான் உங்களை பின்தொடர்ந்து வரும். ஆசீர்வாதங்களுக்கு உரிய காரியங்களை செய்தால் ஆசீர்வாதம் உங்களை பின்தொடர்ந்து வரும். வீண் வார்த்தைகளை பேசினால் அந்த வார்த்தைகளை சாபம் தான் உங்களை பின்தொடர்ந்து வரும். அவர் சொல்லுகிற காரியம் என்ன? ஒரு வீடு தனக்குத்தானே பிரிந்திருந்தால் அது நிலைநிற்க மாட்டாது என்று அவர் சொல்லுகிறார். டோன்ட் டேக் இட் லைட்லி. If you are not in oneness, you are automatically inviting curses to follow you. You don't have to go seek after that. எப்படி தேவனுடைய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கிறதோ அப்படியாக சாபங்கள் வந்து பலிக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் நமக்காக சாபமானவர், அவர் நியாயப்பிரமாணத்தை சாபத்திற்கு விலக்கி நீங்களாக்கி மீட்டுக் கொண்டவர். என்றைக்கு நீங்கள் அவருக்கு அடங்கி இருக்கிறீர்களோ, என்றைக்கு தேவனுக்கு அடங்கி இருக்கிறீர்களோ அன்றைக்கு தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆக தேவன் கொடுக்கிற முதல் ஆலோசனை, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அதுதான் நம்ம ஒரு திருமணத்திலே தேவனோடு கூட உள்ள உறவை குறித்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு கீழ்ப்படிதல். ரெண்டாவதாக வேதம் என்ன சொல்லுகிறது? ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. எபேசியர் 5:21-22 நம்ம வாசித்த வேத வசனம். தெய்வ பயத்தோടെ ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். நம்ம எப்பொழுதும் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஸ்கிப் பண்ணிவிடுவோம். பண்ணிட்டு செகண்ட் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கோம். மனைவிகளே கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்போம். நீ தான் ஒய்ஃப், நீ தான் கீழ்ப்படியணும் என்று சொல்லிட்டு இருப்போம். ஹஸ்பண்ட், யூ ஹேவ் நோ ரைட் டு எக்ஸ்பெக்ட் யுவர் ஒய்ஃப் டு ஒபே until you have obeyed Lord God. அவருக்கு விலக்கிப்படி இருக்கணும். அதான் வேதம் சொல்லுகிற காரியம். வேதம் என்ன சொல்லுகிறது? ஒவ்வொரு ஸ்திரீக்கும் புருஷன் தலையாக இருக்கிறார் என்றும் புருஷனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ நீங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, என் குடும்பத்தில் எல்லாம் நீங்கள் சொல்லலாம் பண்ணிட்டேன் பிரதர், இன்னும் ஆசீர்வாதமே வரலமாங்க. எங்கே தவறுவிட்டீங்கன்னு யோசித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக தேவனுக்கு அடங்கி இருக்க வேண்டும். அதன் பின்பு தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அப்போ கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அதன் பின்பு தான் ஒரு விசேஷமாக ஒரு தனியாக ஒரு ஆலோசனை மனைவிக்கு கர்த்தர் தருகிறார். அப்போ முதலாவதாக கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? மனைவியை குறித்து சொல்லுகிற காரியம், மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.
1 பேதுரு 3:1 அதை சொல்லுகிறது. அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து மனம் திரும்ப வேண்டும். அப்போ நீங்கள் தான் அவர்கள் சுவிசேஷமாக மாறிவிட வேண்டும், அதற்காக நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதாக வேதம் நமக்கு ஒரு ஆலோசனை கற்றுத்தருகிறது. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது என்ன, எபேசியர் 5:22-24 வரை வாசித்து பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்கு கீழ்ப்படியணுமா யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒரு வீட்டில் ஒரு முடிவு எடுப்பார் சொன்னால் அந்த முடிவுக்கு நீங்கள் கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும், அவர் எடுக்கிற முடிவுக்கு நீங்கள் கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும். அதை தான் வேதம் கற்றுத்தருகிறது. இது நீங்கள் ஏதோ ஒரு சாதாரணமாக எடுக்கிற முடிவுகள் அல்ல, ஏதோ ஒரு பெரிய முடிவு நீங்கள் எடுக்கணும். நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, ஹஸ்பண்ட் ஒன்று சொல்கிறாரு, அவர் சொல்கிறதா சரி, அவர் வாதம் பண்ணுறாரு, நீங்கள் சொல்கிறதா சரி, நீங்கள் வாதம் பண்ணுறீங்க. அப்போ கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன, நீங்கள் கணவனுக்கு விட்டு கொடுங்க, அவரை முடிவு எடுக்க விடுங்க எந்த சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் கணவனாக இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துக்கிற பொறுப்பு கடமை என்னென்னா, அந்த முடிவை எடுக்கும் பொழுது நீங்கள் தேவனுக்குள்ளாக எடுக்கிற முடிவாக இருக்கிறதா என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய முடிவை கிறிஸ்துவுக்குள்ளாக இல்லாத ஒரு முடிவாக இருந்தால் கர்த்தர் அந்த முடிவிலே ஆசீர்வாதத்தை தர முடியாது. ஆகவே தான் நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டிருந்து எடுக்கிற முடிவாக இருக்க வேண்டும். கர்த்தரை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. அப்போ கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன, மனைவியை பார்த்து கீழ்ப்படிந்திருங்கள், முடிவுக்கு அவருக்கு விட்டுக் கொடுங்கள் என்பதாக. ஆனால் கணவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற கடமை அது தேவனுக்கு கீழ்ப்படிந்து எடுக்கிற முடிவாக இருக்கணும். Let all arguments be settled with the word of God. அதை தீர்மானத்தை கொண்டு வந்துங்க. குடும்பத்தில் வரும்போது ஒரு டிஸ்கஷன் டிபேட் வரும் பொழுது இது நம்ம யார் சொல்லுகிற ஒரு முடிவு தேவனுடைய வார்த்தைக்கு மிகவும் இணைந்திருக்கிறதை பார்த்து அந்த ஏற்ற முடிவு எடுக்கும் பொழுது கர்த்தர் கிருபை தருவார். All tie breakers should come from the word of God. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிற காரியம். அப்போ ஒரு மனைவி கணவனுக்கு எதில் கீழ்ப்பட்டிருக்க வேண்டுமா, கணவனுடைய முடிவுகளிலே அவருக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும், தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக கர்த்தர் ஆலோசனை தருகிறார். ஆனால் கணவனுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன, ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தெளிவாய் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரா? அப்படிலாம் பார்த்தா வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தீர்கள் என்பதாக. 1 பேதுரு 3:7 வேதம் சொல்லுகிறது, புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியினாலே உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவளுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறபடியினாலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் என்பதாக. அப்போ ஒரு கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கீழ்ப்படுதல் என்று சொன்னால் மேல் காண்பிக்கிற ஒரு அன்பினாலே அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு கீழ்ப்படிதல். இது எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்? ஹஸ்பண்ட் ஹேஸ் டு சப்மிட் டு த வைஃப்ஸ் நீட்ஸ், வைஃப் ஹேஸ் டு சப்மிட் டு த ஹஸ்பண்ட்ஸ் டெசிஷன்ஸ், ஹஸ்பண்ட் ஹேஸ் டு சப்மிட் டு த வைஃப்ஸ் நீட்ஸ். ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறது, ஒரு கிறிஸ்து எப்படி சபையை போஷித்து காப்பாற்றுகிறாரோ அப்படியாக ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை போஷித்து காப்பாற்ற வேண்டும் என்பதாக. அப்போ மனைவியின் தேவைகள் எல்லாவற்றையும் கணவன் தான் சந்திக்க வேண்டும். அது என்ன தேவையாக இருந்தாலும் கணவன் தான் அதை மனப்பூர்வமாக சந்திக்க முடியும். ஆகவே கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன, நீ மனைவியுடைய விருப்பத்திற்கு அவருடைய தேவைக்கு நீ கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். You have to submit yourselves under her need. அப்போ மனைவிக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு தெரிந்தும் அதை உதாசீனப்படுத்தி விட்டு வேறொரு முடிவை எடுத்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. What is her need? And are you able to submit yourself into the need என்பதை குறித்து நம்ம யோசித்து பார்க்கணும். கர்த்தர் அதை குறித்து விசேஷமாக நம்மளோடு கூட பேசி யார் தான் அதற்கு ஆயத்தமாக இருக்க முடியும்? கிறிஸ்துவை போல நம்ம நேசிக்கணுமா? வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தாராம், அவர் கரைத்தறை முறையில் இல்லாத ஒரு மனவாட்டியாக நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே அவருக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதாக வேதம் கற்றுத்தருகிறது. So the submission of Christ was for the church to be saved. பார்த்தீங்கன்னா அப்போ இயேசுடைய ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ அதனோட வாழ்க்கையிலே கடைசி நாள் வருகிறது, அவர் காட்டி கொடுக்கப்படுகிற நாள் வருகிறது. மேலே உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. போஜனம் பண்ணி முடித்த பின்பு இயேசு தன்னுடைய வஸ்திரத்தை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துணியினாலே தன்னை சுற்றி கொண்டு அவர் எல்லா சீஷருடைய கால்களை கழுவவும் துடைக்கவும் தொடங்கினாராம். அதுதான் ஒரு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு மாதிரி. ஒரு கணவன் எப்படி மனைவிக்கு கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும், மனைவியின் தேவைகளை எப்படி சந்திக்க வேண்டும். கர்த்தர் அதை செய்தால் அந்த 12 சீஷர்களுக்கும் காலைகளை கழுவி கொண்டே வருகிறார். அவர்கள் மூலமாக சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. இந்த சபையினுடைய மனவாட்டியாக இருக்க போகிற சபை. ஆகவே சபையின் கால்களை கழுவத்தக்கதான ஒரு போதகராக நான் இருக்கிறேன் என்பதாக சொல்லி தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறார். It is not that he had to do. ஆனால் பாருங்க, அவரை தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறது. அதுதான் கீழ்ப்படிதல், அதுதான் தேவனுக்கு முன்பாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. கணவன் ஒவ்வொரு கணவனையும் பார்த்து கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் வந்தது இதுதான். ஒரு நாளில் இயேசு ஒரு சீமோன் என்கிற ஒரு மனிதனுடைய வீட்டிற்கு உணவுக்காக போஜனத்துக்காக அவர் சென்றிருந்த பொழுது பார்த்தீங்கன்னா
வந்திருந்த இந்த விருந்துக்கு அழைத்தவர் அவருக்கு கைகளை கழுவுக்கு தண்ணீர் கொடுக்கலை, கால்களை கழுவுவதற்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. ஆனால் அங்கே வந்து ஒரு ஸ்திரீ தன்னுடைய கையில் இருந்த ஒரு விலையுயர்ந்த தைலத்தை உடைத்து இயேசுவின் பாதங்களிலே ஊற்றி தன்னுடைய தலை மயிரினாலுடைய பாதங்களை துடைக்கவும் பாதங்களை முத்தம் செய்யவும் தொடங்கினாள். அதை பார்த்து அந்த சீமோன் சொல்லிக்கொண்டான், இந்த மனிதன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் தன்னை தொடுகிற ஸ்திரீ இப்படிப்பட்டவள் என்று வரைந்திருப்பாரே, அவள் பாவியாக இருக்கிறாள் என்று தனக்குள்ளாக சொல்லிக்கொண்டான். அப்போ இயேசு சொன்ன காரியம் என்ன? சீமோனே, நான் உன்னுடைய வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு தண்ணீர் தரவில்லை, என்னுடைய கைகளுக்கு தண்ணீர் தரவில்லை, என்னை விசாரிக்கவில்லை, முத்தம் செய்யவில்லை. இந்த ஸ்திரீயோ என்னை வந்து என்னுடைய கால்களை கழுவி முத்தம் செய்கிறாள் என்று சொல்லி அவளை மெச்சி கொண்டு அவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று இயேசு சொன்னார். அப்போ நீங்கள் யோசித்து பார்க்கணும், இயேசு சென்ற எல்லா இடங்களிலும் அவருக்கு ஜனங்கள் கால்களை கழுவுவது வழக்கம். அவருக்கு தான் பணிவிடை செய்வது வழக்கம், அவரையெல்லாம் வரவேற்பது வழக்கம். அவர் போதகராக இருப்பதுனாலே அப்படியாக அவர் எல்லாரும் மதித்தார்கள், அவருக்கென்று எல்லா கனத்தையும் கொடுத்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட கனத்தை பெற்றுக்கொண்ட இயேசு சீஷர்களுக்கு முன்பாக உட்கார்ந்து அவரே தரையை உட்கார்ந்து கால்களை கழுவுகிறார். யோசித்து பாருங்க, அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். அப்போ கர்த்தர் சொன்னால் ஒரு புருஷர்கள் மனைவியை கிறிஸ்து நேசிக்கிறது போல் நேசிக்கணும்னா, அப்படி மனைவியின் தேவைகளுக்கு என்று புருஷர்கள் ஹஸ்பண்ட் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்படி இருந்தால் தான் ஒருவருக்கு ஒருவர் ஒன்றாக இருக்கிற ஒரு மனப்பான்மை இருக்க முடியும். கற்றுக்குள்ள விட்டு கொடுக்க கற்றுக்கொள்ளணும், விட்டு கொடுக்க கற்றுக் கொடுக்கணும். பேதுரு பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார் இயேசுவை பார்த்து, நான் உங்களுக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன், எல்லாரும் விட்டு போனாலும் நான் ஓட மாட்டேன் என்று சொல்லி சொன்னார். அதுதான் அகாப்பை அன்பு, கத்த விரும்புகிற ஒரு அன்பு. ஆனால் அவரால் அந்த சோதனையில் நிற்க முடியவில்லை. இன்றைக்கு அனைவரோட வாழ்க்கையில் எப்படி தான் நாம் பெரிய உன்னத அன்பை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாமே நினைத்துக் கொள்கிறோம். என் மனைவிக்காக நான் ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் மனைவிக்காக இந்த குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகளுக்கு நீங்கள் நிற்க முடிகிறதா என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்கணும். அதுதான் கத்த பெரிய எதிர்பார்த்து கத்த விரும்புகிற காரியம். அப்போ பவுல் சொல்கிறார் பார்த்தீங்களா, என்னைத்தானே நான் தினம் அனுதினமும் சாக்கிறேன் என்று அவர் தன்னை குறித்து சொல்கிறாராம். எங்கள் வீட்டில் ஒரு காரியம் ஒன்று நடக்குது, நான் என் வீட்டில் அங்கே இருக்கிறதா நான் சொல்லிடுறேன். ஆனால் அவளுக்கு தெரியும், நான் சண்டை போட மாட்டான். எனக்கு காலையில் பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கணும், காலையில் எழுந்து ஃபஸ்ட்டு எனக்கு காஃபி தான் குடிக்கணும். வீட்டில் தெரியுமா, காலையில் எழுந்தோடனே ஜபம் பண்ண போகணும். எனக்கு காஃபி குடிக்காமல் ஜபமும் வாடாது, பைபிள் பிடித்த மைண்டும் ஒர்க் பண்ணாது. அப்போ எனக்கு காஃபி கப் தருவாங்களா யாராவது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். வீட்டில் ஜபம் பண்ண போயிடுவா. நானும் எனக்கு எப்படியாவது காஃபி வரும்னு பார்க்குறேன், காஃபி வர மாட்டேங்குது. இப்போ பார்த்தேன், காலை எழுத நானே காஃபி போட்டு பெரிய பரிஸ்டாக ஆகிட்டேன். நான் தான் பெஸ்ட் காஃபி மேக்கர் இன் த வேர்ல்டு. அப்போ பாருங்கள், சின்ன காரியம்னா நான் அந்த தினமும் சாக்கிறேன், காஃபி சாகிறேன். அப்போ விட்டு கொடுக்க கற்றுக்கொள்ளணும். சின்ன காரியங்களாக இருக்கலாம், விட்டு கொடுக்க கற்றுக்கொள்ளணும். அப்போ அதில் தான் ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்து அவங்களோட தேவைகளை சந்திக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்வது தான் ஒரு தேவனுக்கும்பான் இருக்கிறது. ஆனால் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பெரிய ஒரு காரியம், ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிகள் ஒரு பெரிய ஒரு காரியம் என்னென்னா குடும்பத்தின் பொருளாதாரம், ஃபைனான்சஸ் எல்லாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கிங்களா இல்லையா? சில தலையாட்டிக்கும் சில தலையாட்ட மாட்டேன்னீங்க. யாருக்கெல்லாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இல்லை எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கணும், 2 பேருக்கு ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கணும். நீங்கள் போய் வீட்டில் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களோட கிரெடிட் ஸ்கோர் என்னன்னு பாருங்கள், உங்கள் கிரெடிட் ஸ்கோர் என்ன, உங்கள் ஒய்ஃபோட கிரெடிட் ஸ்கோர் என்னன்னு பாருங்கள். இன்னும் ஒரு 10 பாயிண்ட் வித்தியாசம் அங்கே இருந்தால் பரவாயில்ல, ஒரு 200 பாயிண்ட் வித்தியாசம் வச்சுக்கோங்க. என்ன அர்த்தம்? எங்கேயோ ஒரு மியூச்சுவல் சப்மிஷன் இல்லை இல்லையா? ஒரு குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்டோம். அந்த மனைவி என்ன பண்ணாங்க, ஒரு நாள் நேராக பேங்க்குக்கு போனாங்க, $76 வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அது ஏன் பணம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் போட்டாங்க. ஹஸ்பண்ட்டை சொல்லலை, அவருக்கு பார்த்து அக்கௌண்ட்டில் பணத்தை காணல. பணத்தை எங்கே போச்சு போட்டு அது ஏன் பணம் தனியாக எடுத்து வச்சுதுன்னு மனைவி சொல்கிறாங்க. அதுவாக ஒரு மனம் ஒருவருக்கும் சப்மிட் பண்ணுன்னா வேறு என்ன சொல்லுகிறது? துக்கத்திலும் சந்தோஷத்திலும் வேற என்ன சொல்லுங்க? உயர்விலும் தாழ்விலும் அது சொல்ல மாட்டேன். நீங்கள் இன்னும் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி சொன்னீங்கல்ல. ஒரு அக்கௌண்ட் தான் இருந்ததுன்னா அது அந்த டெஸ்ட் உங்களுக்கு தெரியும், உண்மையிலே இந்த கவனில் இருக்கிறீங்களான்னு சொல்லி. ஒரு அக்கௌண்ட் இல்லையா, நான் கொஞ்சம் சேஃப்டி பார்த்துக்கிறேன் அப்படின்னா முடியாது. இது ஒய்ஃப் மட்டும் தான் அவங்களுக்கு பிரச்சனை நினைக்கக்கூடாது. ஹஸ்பண்ட்ஸும் அப்படி இருக்கிறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் என்ன பண்ணார், எனக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட விஷயந்தான். அவர் செய்தவரோட 401k அக்கௌண்ட்டில் போய் நீங்களாம் வச்சுருப்பீங்க 401k அக்கௌண்ட்டு, அதுக்கு பெனிஃபிஷியரிலாம் உண்டு. ஓகே, உங்கள் பேர்லாம் இருக்கும், அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேரில் ஜாயிண்ட்டாக மாற்ற முடியாது.
401k அக்கௌண்ட்டு, இண்டிவிஜுவல் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேரில் மாற்ற முடியாது. அதனால பெனிஃபிஷரி போட முடியும். இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருன்னா போய் 401k மாற்றிட்டாரு, பெனிஃபிஷரி மாற்றிட்டாரு. ஒய்ஃப் பேரை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக தன்னோட அப்பா அம்மா பேரை போட்டார். இப்போ யாருக்கு ஒரு மனம் இருக்குது பாருங்கள், யோசித்து பாருங்கள். அப்போ வந்து ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படினா வந்து ஃபைனான்ஸில் கீழ்ப்படியணும், ஒன்றாக இருக்கணும், விட்டு கொடுக்கணும். அது இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது. வாழ்க்கையில் எப்பொழுதுமே கத்த விரும்புகிற காரியம் அதுதான். ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஒரு மனம் விடாதபடிக்கு ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படியும். தேவை என்ன, என்னோட மனைவியின் தேவை எனக்கு தெரிகிறதா, நான் அதற்காக என்ன செய்கிறேன், என் கணவருக்கு நான் கீழ்ப்படிந்து இருக்கிறேன்னா, அவரோட முடிவுக்கு நான் கீழ்ப்படிந்து இருக்கிறேன்னா என்ன செய்யறேன்னு யோசித்து பார்க்க வேண்டும். என்ன முடிவெடுத்தாலும் தேவனுக்குள்ளாக முடிவெடுப்பதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளணும். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஒரு பரஸ்பர கீழ்ப்படிதல். அதை கத்த விரும்புகிறார். ஆக முதலாவதாக கத்த விரும்புகிறது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இரண்டாவதாக கத்த விரும்புகிறது தேவ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அதை கத்த விரும்புகிறார். மூன்றாவதாக கத்த சொல்கிற காரியம் என்ன, மற்ற ஒருவருக்கு கீழ்ப்படியாதிருங்கள். யோசித்து பார்த்தீங்கன்னா அது சிம்பிளாக உங்களுக்கு தோணும், கான்ட்ரடிக்டாக தோணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது இதுதான். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனத்திலே, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கணவனை குறித்து கத்த சொல்லுகிற காரியம் என்ன செய்யணுமா, தன் தாயையும் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருக்க வேண்டும் என்பதாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேக குடும்பத்தில் அவங்க யார் முடிவெடுக்கிறாங்கன்னு பார்த்தா கணவன் மனைவிக்கு முடிவே இருக்காது. யாராவது அப்பா அம்மா ஊரில் சொல்கிறது முடிவு எடுப்பாங்க, அல்லது ஒரு சகோதரர் சொல்கிறது முடிவு போய் செய்வாங்க. இந்த மாதிரி செய்கிறதுல பெரிய குழப்பங்கள், பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. முதலாவதாக நீங்கள் யோசிக்கணும், என்னுடைய சமூகத்தில் நானும் என்னுடைய மனைவியும் அல்லது நானும் என் கணவனுமாக நாங்கள் எடுக்கிற முடிவு நாங்கள் தான் எடுக்கிற முடிவு. அந்த முடிவுக்குள்ளாக வேறு யாரும் வரக்கூடாது என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். கத்த சொல்லுங்க, முதலாவதாக லீவ்னா உங்களை விட்டு வெளியே வந்து நீங்கள் தனியாக ஒரு குடும்பமாக நீங்கள் உருவாக்கி உங்களை அதுக்குள்ளாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதன் பின்பு தான் சொல்லுவது க்ளீவ் தான் என்னென்னா ஒரு மிகவும் ஒரு அதிகமான இணைப்போடு நெருக்கத்தோடு ஒட்டி கொள்வது என்று சொல்லலாம், மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் என்று சொல்லலாம். அப்படியாக கணவன் மனைவியோடு கூட ஒட்டி கொள்ள வேண்டுமா? ஹஸ்பண்ட் என்ன செய்யணுமா, கணவன் தாயின் தகவலை விட்டு வந்து மனைவியோடு ஒட்டி கொள்ள வேண்டுமா? அதே போல் வேதம் என்ன சொல்லுகிறது, அதை சிஸ்டர்ஸுக்கும் சகோதரிகளும் சொல்லுகிறது. சீயோன் குமாரத்தியை உன் தகப்பை விட்டு மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாதி பேர் செய்ய மாட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா தான் பெருசு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்கள தான் நான் அமெரிக்காவுக்கு வந்தேன், இப்போ அவங்களுக்கு தான் எல்லாம் பண்ணணும் என்று சொல்லுவாங்க. இதை கேட்டால் யாரும் வந்து நான் தப்பாக நினைக்கிறேன் சொல்லாதீங்க. நீங்கள் இதை பற்றி நான் தப்பாக நினைச்சா நான் உங்கள்கிட்ட நேரடியாக நான் பேச விரும்புகிறேன், அவங்களோட உட்கார்ந்து நான் பேச விரும்புகிறேன். ஏதோ மற்ற யாரும் இது அப்பா அம்மாவாக இருக்கட்டும், they cannot make a decision for you. They cannot come and demand you to do something that your spouse is not on the same page with you. நீங்கள் சொல்லணும், அப்படியா இது தேவை இருக்குதா, நானும் ஒய்ஃபும் நாங்கள் பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டு உங்களுக்கு முடிவு சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்ல முடியாதா? தெளிவாக சொல்லலாமே. இன்றைக்கி அநேகோட வீட்டில் அதுதான், வீட்டில் எங்கேருந்தோ புஷ் அண்ட் புல் வந்து கொண்டே இருக்கும். அதுக்கு பின்பு தான் அவங்க ஒன்றாக ஒரே மாம்சமாக வர முடியுமா? அதை தான் பார்த்து கற்று விரும்புகிற காரியம். ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன். புதிதாக திருமணமான தம்பதியர், திருமணமாகி புது பொண்ணு வீட்டுக்கு வருது, எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு ரூம்லாம் செட்டப் பண்ணியிருக்காங்க. சரி, ராத்திரி படுக்க போய் பார்த்தா அங்கே பெட்டு தூரத்தை தனித்தனியாக போட்டிருக்குது ரூமில். அந்த காலத்தில் கூட இங்கே ஒன்று போட்டிருக்குது. என்னடா போட்டிருக்குது, சேர்த்து ஒன்றா போட்டு படுத்து தூங்கிட்டாங்க. அடுத்த காலையில் முடிச்சு படுக்க போனால் திருப்பி அது மாதிரி பெட்டு பிரிச்சுருக்கு 2 பக்கம். உடனே பார்த்தாரு ஹஸ்பண்ட், என்ன பண்ணுவார், என்ன பண்ணுவீங்க, புதுசு திருமணமாக வந்துருக்குறீங்க, இது நடந்த காரியம். ஐ எம் நாட் ஆடிங் எனிதிங் டு இட், உண்மையாக நடந்த காரியத்தை சொல்கிறேன். வீட்டில் உள்ள பெற்றோரே இந்த கணவனுமே ஒன்றாக சேர்ந்து இருப்பதற்கு அவங்க அனுமதி கொடுக்கறது இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் என்ன பண்ணார், கடையில் போய் நல்லா கயிறு வேண்டார், 2 கட்டிலையும் ஒன்றா சேர்த்து போட்டு காலில் கட்டி வச்சுட்டாரு. அப்போ சொல்ல தெரியணும்ல. அதுதான் கத்த விரும்புகிற காரியம். டோன்ட் சப்மிட் எனிஒன் எல்ஸ். உங்கள் குடும்பத்தின் காரியம் உங்கள் குடும்பத்தின் காரியம், அதில் உறுதியாக இருக்கணும். அதை விட்டு கொடுக்காமல் இருந்தால்தான் கத்தவங்களை வாழ்க்கையை மகிமைப்பட முடியும், கத்தவங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் பெரிய ஒரு சண்டை. அவங்க வந்து கவுன்சிலிங் பண்ணிலாம் சொல்கிறாங்க, மனைவிக்கு எல்லாம் புரிந்து கொள்கிறது. சரி நீங்கள் சொன்னீங்க, நான் ஜெபம் பண்ண நைட்டு ஃபுல்லும் நான் மாறிட்டேன், என் ஹஸ்பண்ட் கூட எல்லாம் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு போனவங்க அடுத்த நாள் காலையில் 6:30க்கு அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் வருது. அப்பாட்ட கூட ஃபோனில் பேசுகிறாங்க. பேசிட்டு சாயங்காலம் திருப்பி என்னை கவுன்சில் பண்ணேன், என் ஆலோசகரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நான் எனக்கு கூட சொன்னேன் சிஸ்டர், ஆனால் பாருங்கள் நீங்கள் எங்கள் அப்பாட்ட பேசினேன்,
எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, நீ அந்த மனுஷன் கூட திருப்பி வாழ நினச்சேன்னா நீ தப்பு பண்ணுற, அதனால் அதெல்லாம் ஒத்துக்காத சொல்லிட்டாரு, அதனால நான் இருக்க மாட்டேன். எங்கேருந்து முடிவு வருது? இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் சம் ஒன் ஹூ இஸ் தேர்ட் பார்ட்டி டு த மேரேஜ். அப்போ நீங்கள் இந்த குடும்பத்தில் மற்றவர்களுக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் கீழ்ப்படினா அதுக்கு முடிவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய தாக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிலரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரதர் அல்லது சிஸ்டர் தான் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, வெளி ஊரில் தான் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தெரிந்த ஒரு சகோதரன், அவர் வீட்டில் மனைவிக்கு தெரியாமல் பணத்தில் எடுத்து அனுப்பிட்டு இருப்பார். யாருக்கு அனுப்ப தான் அவங்க பிரதருக்கு அனுப்பிடுவார். அவர் பிரதருக்கு அங்கே வீட்டில் வேலை இல்லை, அதனால் அவருக்கு எல்லாம் கார் வாங்கட்டும், இது வாங்கட்டும் எல்லாம் அனுப்பிடுவார். ஒய்ஃப்கிட்ட ஒரு கான்வர்சேஷனே கிடையாது. ஒய்ஃப் என்ன நினைப்பாங்க, நம்முடைய தேவைக்கு எங்கே பணம் இருக்கிறது, நம்முடைய பிள்ளைங்களுக்கு எங்கே பணம் இருக்கிறது இந்த கேட்பாங்க அல்லவா. அப்போ எங்கேருந்து ப்ரெஷர் வருகிறது? யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். வாழ்க்கையை யோசித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்தை தவிர வெளியில் இருந்து யாரிலும் வருகிற எந்த கருத்தையும் அக்செப்ட் பண்ண முடியாது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய யாராலும் கூடாது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நீங்கள் அதை இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் சரியாக மேனேஜ் பண்ண தெரியலைன்னா தேவனுடைய சமூகத்தில் ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிக்குள்ளே வரவே முடியாது. மற்ற யாரும் உங்களை அடக்கினால் நீங்கள் ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிக்குள்ளே வரவே முடியாது. ஆகவேதான் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கிறது. இன்னுமாக சிலர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாம் பண்ணார், அதனால் நான் அவருக்கு வீடு வாங்கி கொடுக்கணும், எல்லா பணத்தை அங்கே அனுப்பிடுவேன் சொல்லுவாங்க. இவங்க தங்களுடைய சொந்த குடும்பத்துக்கு வீடு வாங்குவதற்கோ மற்ற கடைகளுக்கோ அவர் கருத்து இல்லாமல் இருப்பாங்க. அவன் சொல்றதெல்லாம் நான் நியாயப்படுத்தி கொள்ளுவாங்க. நான் எங்கள் அப்பாவுக்கு தான் செய்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு தான் செய்கிறேன், ஆனால் அதில் கணவனுக்கு மனைவி உடன்பாடு இருக்கிறதா? Do you have a framework? Do you know how your money is spent to take care of your in-laws? இதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதை பார்த்தா தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரும் பொழுது மற்ற யாருக்கும் உங்களை கீழ்ப்படியே ஒப்பு கொடுத்து விடாதிருங்கள், உங்கள் குடும்பத்தை பாதிப்பதற்கு. அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஆனால் பாருங்கள், அதே சமயத்தில் வேதம் நமக்கு எப்பொழுதும் ஒரு காரியத்தை ஒருதலை பட்சமாக சொல்லுவதில்லை. எல்லாவற்றையும் யோசித்து பார்த்து நன்மை பற்றி கொள்ள வேண்டும். நீங்கள் சொன்னால் சரி உங்கள் கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, அதனால் உங்கள் அப்பா அம்மா நீ மதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பைபிள் எங்கேயாவது சொல்லலை. உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அதுதான் வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனை என்று சொல்லி இருக்கிறது. அப்போ ஒருவரும் சொல்ல முடியாது, நான் எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, திருமணம் ஆயிடுச்சு, அதனால எங்கள் அப்பா அம்மாவை நான் கவனிக்க வேண்டாம் என்று சொல்ல முடியாது. இந்த காலத்தில் இயேசுவோடு கூட பேசுகிறார்கள் யூதர்கள். இயேசு சொல்லுகிற காரியம் இதுதான், நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி எதுவோ அதை குர்பானும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவருடைய கடமை தீர்ந்தது என்று போதித்து அவன் அதற்கு மேல் தன்னுடைய தகப்பனுக்காகிலும் தாய்க்காகிலும் ஒரு உதவியும் செய்யாமல் இருந்து தனது பணத்தை சபைக்கு கொடுப்பதற்கு நீங்கள் ஊக்கப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி இயேசு கடிந்து கொள்கிறார் அல்லவா. அப்போ யோசித்து பார்க்கணும். ஒரு புறத்தில் வேதம் சொல்லுகிறது தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, மறுபுறத்தில் வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஒருவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், மற்ற தகப்பனையும் தாயை விட்டு பிரிந்து ஒரே மனமாக இருங்கள், ஒரே சரீரமாக இருங்கள் என்று கற்றுத் தருகிறது. அதை எப்படி நம்ம செய்ய முடியும்? அதைத்தான் நீங்கள் விசேஷமாய் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். உங்களுக்கு வாழ்க்கை நீங்களே ஒரு கைட்லைன்ஸ் வைத்துக் கொள்ளணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், if you have never had this conversation, எப்படி நம்ம செய்யப்படும் என்று புரிந்து கொள்ளலன்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது. நீங்கள் யோசிக்கணும், எப்படி மற்றவர்களோடு கூட நம்ம உறவில் இருக்க போகிறோம் என்பதை யோசித்து அதற்காக ஒரு திட்டத்தை முதலாவதாக நீங்கள் வைத்திருக்க வேண்டும். சூழ்நிலை வருவதற்கு முன்பாகவே. நாங்கள் எங்கள் திருமணம் புதுதில் எங்களுக்கு அப்பப்போ இந்த பிரச்சனைகள் வரும். யாருக்கு பணத்தை கொடுப்பது, எங்களுக்கு இவ்வளோ தான் பணம் இருக்குது, முடியுமா முடியாதா, திடீர்னு பணம் கேட்பாங்க, இருக்குமா இருக்காதா, அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் உண்டு. அப்போ ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்தோம். ஸோ ஒவ்வொரு மாதமும் எங்கள் வீட்டிலேருந்தோ அல்லது பியூலா வீட்டிலேருந்தோ யார் பணத்தை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து நாங்கள் தனியாக கணக்காக வச்சுருக்கோம். இது பேரண்ட்ஸ் ஃபண்ட் என்று வைத்துருவோம். அப்போ ஏதாவது ஒரு தேவை வந்தால் அந்த பேரண்ட்ஸ் ஃபண்டில் ரூபா இருக்குதா இருந்தால் கொடுப்போம், இல்லைன்னா இல்லை. ஒரு சிம்பிள் ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான். அது எதற்காக அதை செய்தோம், அதை வைத்து நான் பயன்படுத்தி ஏதோ பெரிய கான்ஃப்ளிக்ஸ்லாம் ரிசால்வ் பண்ணிட்டோம் நான் சொல்ல வரவில்லை. ஆனால் பாருங்கள், நீங்கள் அதை குறித்து பேசுவதற்கு கணவன் மனைவி நடுவில் அந்த ஒருவருக்கு உள்ள கீழ்ப்படிதல் இருந்தால்தான் முடியும். அதை நீங்கள் சொல்ல வேண்டும், சரி இவ்வளோ பணத்தை நம்ம கொடுக்கலாம், இந்த பெற்றோர் கொடுக்கலாம், அல்லது அவளுக்கு கொடுக்கலாம், இந்த அளவுக்கு நம்ம கொடுக்கலாம் என்பதை குறித்து நீங்களே ஒரு திட்டத்தை வைத்திருக்க வேண்டும். கர்த்தர் அப்பொழுதுதான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அப்போ ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறது, ஒரு மனிதனுக்கோ அல்லது ஒரு சகோதரிக்கோ மாத்திரம் இந்த கட்டளை கொடுக்கறது இல்லை, யாரும் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், இல்லை கனம் பண்ண வேண்டும் என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. உபாகமம் 5:16 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அதில் எந்த வயது வரம்பு சொல்லப்படவில்லை, அது ஒரு ஆண் பெண் என்று வித்தியாசம் காணப்படவில்லை. எல்லாரும் தகப்பன் தாயை கனம் பண்ண வேண்டும். இல்லை பெரிய பிரச்சனை என்னன்னா,
கணவன் மனைவி வந்துடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இன்லாஸ் பாருங்க, அவங்கள பேரண்ட்ஸ் யாரும் ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. ஒத்துக்கொள்ளவே மாட்டிங்களா? உங்கள் மாமனார் மாமியாரை உங்கள் சொந்த அம்மா அப்பாவை ஒத்துக்கணும். முடியுமா? முடியாதா? நீங்கள் பாருங்க, பசிக்கிறதே தெரியுங்க, பண்ண மாட்டேங்கன்னு தெரியுது. நீங்கள் அதை செய்கிற வரைக்கும் உங்களுக்கு யூ கேன் நாட் லிவ் வெரி பீஸ்ஃபுல்லி. நீங்கள் யோசித்து பார்க்கணும், எனக்கு பெற்றோர் எப்படி, அப்படி தான் என்னோட மனைவியின் பெற்றோர், எனக்கு பெற்றோர் எப்படி, என்னோட கணவனுடைய பெற்றோர் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் தன்னுடைய மாமனார் மாமியாரை சொந்த தாய் தகப்பனாக பாவிக்கிற அன்புக்குள்ளாக அவர் கத்த தான் தம்பி உங்களுக்குள்ள ஊற்ற முடியும். என்ன கான்ஃபிடன்ஸ் மாற்றுவதற்கு கத்த வர முடியும். ஹல்லேலூயா! நீங்கள் ஜெபித்து பாருங்க, கத்த மாற்றத்தை தருவார். ஜெபித்து பாருங்க, கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதத்தை தருவார். ரூத்துடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ரூத்தின் சரித்திரத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிற நகோமி ரூத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம். அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? என் யாருக்கும் தெரியுமா? என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. இந்த வசனத்தை தேடி வாசித்து பாருங்க. யார் சொல்லுகிற காரியம்? ஒரு மாமியார் சொல்லுகிறாங்க மருமகளை பார்த்து. அவங்கள ஒரு மருமகளையும் அழைக்கவில்லை. என் மகளே, நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று சொல்லி அவளுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு உறவுகளாக நீங்கள் வர வேண்டும். உங்களை சொந்த தாய் தகப்பன்மாரை எப்படி தாய் தகப்பனாக நீங்கள் பாவித்து அவர்களுக்காக மதிப்பு மரியாதை செலுத்துகிறீர்களோ, அப்படியாக உங்களுடைய கணவனுடைய அல்லது மனைவியினுடைய தாய் தகப்பன்மாரை மதிக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அப்போ தான் உதவி செய்ய முடியும். சிலர் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கேஸாக போயிடுவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேச மாட்டாங்க. இது உண்மையில் நடந்த காரியத்தை நான் சொல்கிறேன். ஹஸ்பண்டுக்கு தெரியாது, ஒய்ஃப் சொல்லுவாங்க எங்கள் அம்மா அப்பா என் கூட வரணும் அப்படின்னு சொல்லி. யாருக்கும் தெரியாமல், ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் அவங்க அப்பா அப்பாவுக்கு ஊர்லேருந்து ஃப்ளைட்டில் வர்றதுக்கு டிக்கெட்லாம் டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு அவங்க ஊருக்கு வராங்க. ஹஸ்பண்டுக்கு இன்னும் தெரியாது. ஊபர் கூப்பிட்டு அனுப்பிட்டாங்க. வீட்டில் ஒன்றுமே தெரியாமல் வீட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்க ஊரில் இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு, ஃபாதர்லாம் மதர்லாம் இருக்காங்க, 7 மாதம் இருக்க போகிறாங்களாம். இஸ் தட் ரைட்? நீங்களே யோசித்து பாருங்க. இது எங்கே பிரச்சனை வருகிறது? ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு நடுவில் ஒருவரை ஒரு மதிக்கிற ஒரு கீழ்ப்படுகிற தன்மை இல்லாதபடினாலே சாத்தான் வீணான காரியங்களை கொண்டு வந்து விளையாடி கொண்டு இருக்கிறான். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வீண் வார்த்தைகள் உங்களுடைய மாமனார் மாமியாரை பற்றி பேசிவிடாதிருங்கள். சாபத்தை சம்பாதித்துக் கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய தாய் தகப்பன்மாரை எப்படி நேசிக்கிறீர்களோ அப்படியாக உங்களுடைய மாமனார் மாமியாரை நேசிக்கிற அன்புக்குள்ளாக வரணும். அப்படி இல்லைன்னா இன்றைக்கு மனம் திரும்புங்க. அவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே மாற வேண்டும் எங்களுக்கு குடும்பம். அப்படி சொன்னால் தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அவர் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அப்போ ஒரு தாய் தகப்பனுக்கு தேவை இருக்கும் பொழுது அவளுக்கு நீங்கள் முதுகு காட்டினால், அவளுக்கு நீங்கள் உதவி செய்யாமல் இருந்தால் அதையும் வேதம் உங்களுக்கு அனுமதிக்கிறது இல்லை. நீங்கள் சொல்ல முடியாது, எங்கள் ஒய்ஃபு அனுப்ப வேணாம் சொல்லிட்டா, அதனால எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் காசு அனுப்ப மாட்டேன். You cannot give that excuse. But how are you going to do? That is the wisdom that God is asking you, from you husband, from you wife. You have to learn how to balance, how to walk together. நீங்களே வந்து ஒரு உடன்படிக்கைக்குள்ள வரணும். எங்கள் அப்பா அம்மாவுக்கு தேவை இருக்கிறது, நான் சம்பாதிக்கிறதுக்கு முடிந்த அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேனுங்கிற ஒரு ஆயத்தத்துக்குள்ளாக வரணும். Don't go to extreme. Don't go to extreme. You can always come and find a balance and not go to extreme. வேதம் என்ன சொல்லுகிறது? பவுல் எழுதுகிறார் 2 கொரிந்தியர் 12:14 அவர் திருமணத்தை பற்றி எழுதவில்லை, வேறொரு காரியத்தை குறித்து எழுதும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம் 2 கொரிந்தியர் 12:14 பின் பகுதியில் பார்க்கும் பொழுது, பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அதே சமயத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு மனிதன் தன் ஒரு குடும்பத்தை விசாரியாமல் போனால் அவர் விசுவாசியிலும் கெட்டவனாக இருப்பார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்போ உங்களுடைய தாய் தகப்பன்மார் அல்லது உங்களுடைய மாமனார் மாமியார் தேவையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்தால் நீங்கள் விசுவாசியிலும் கெட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் அவர்களுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டும் என்று வேதம் உங்களுக்கு சொல்லலை. அவங்களுக்கு 4 வீடு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று வேதம் உங்களுக்கு சொல்லலை. அவங்களுக்கு 4 கார் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. அவங்களுக்கு தேவை இருக்கிறதா நீங்கள் உதவி செய்வதற்கு முன் வர வேண்டும். அப்போ நீங்கள் கணவன் மனைவி உட்கார்ந்து பேசணும். நமக்கு எவ்வளோ வருமானம் வருகிறது, அவளுக்கு என்ன தேவை இருக்கிறது, எப்படி நாம் கொடுக்க முடியும், எவ்வளவு கொடுக்கலாம், எப்படி அவளை மேனேஜ் பண்ண முடியும், நீங்கள் தான் அந்த முடிவுக்குள்ளாக வர வேண்டும். திருமணம் என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. பட் யூ நோ வாட், இட் இஸ் வொர்த் இட். தேவனுடைய சமூகத்தில் கேட்கணும். இன்றைக்கு அநேகோட வாழ்க்கையில் பிரச்சனை தான். பணம் போகுது, இங்கே போகுது, அங்கே போகுது, எங்களுக்கு யாரும் கணக்கு சொல்லுவதில்லை. என்னோட பேட்டி எங்கள் அம்மா அப்பா நான் கொடுக்க மாட்டேன்னாங்க, அவங்க அம்மா அப்பாவும் தாராளமாக கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை இன்றைக்கு பெரிய குடும்பங்கள், அநேக குடும்பங்களிலே. அதில் நான் சொல்லுறது கேட்காம அவங்க அம்மா சொல்கிறபடி தான் எப்போது செய்கிறாங்க, அவங்க அப்பா சொல்கிறதா எப்போது செய்கிறாங்க. நீங்கள் தாய் தகப்பனுக்கு கனம் பண்ணுகிறது
அவர்கள் செலவெல்லாம் கேட்டு உங்கள் குடும்பத்தை பாதிப்பதற்காக சொல்ல வேண்டும் என்று சொல்லி கத்த விரும்புகிறது அல்ல. அவங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் நல்ல தகவல் நீங்கள் ஆலோசனை கேட்கலாம். ஒரு காரியம் வரும் பொழுது கத்தல் ஞானமாய் முடிவு செய்வதற்கு ஆலோசனை தாருங்க. ஒரு சமாதானத்தை பாதுகாத்துக்குள்ள ஒரு ஆலோசனை தாருங்க. உலகத்தில் எத்தனை பேர் சமாதானமாக இருப்பதற்கு எனக்கு உதவி செய்திருக்கிறீங்க. எங்கள் குடும்பத்துக்குள்ளாக அந்த சமாதானம் இருக்கிற கிருபையை தாங்க. நீ கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உதவி செய்கிற தேவன். ஆக இந்த கத்தனவுக்கு கொடுக்குற காரியம் 3 ஆலோசனைகள் தான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், கத்தர் கேட்கும்படி ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். 3ஆவதாக தாய் தகப்பன்மாரை எல்லாரையும் விட்டு வந்து நீங்கள் மாத்திரம் உங்களுக்குள்ளாக குடும்பமாய் முடிவு செய்யுங்க. மற்றொருவரும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டிய தேவையில்லை. இதான் கத்த உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். எந்த இடத்துல உங்களுக்கு குறைவு இருக்கிறதோ அதே சமயம் அறிக்கையிட்டு மனம் திரும்பும் பொழுது கத்த உதவி செய்வார். எப்படி முடியும் என்று பார்க்கும் பொழுது கொலோசியர் 3வது அதிகாரம் 12 முதல் 14 வசனங்களிலே ஒரு அருமையான காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பெரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். இந்த அன்பை உங்கள் கணவனுக்கு மனைவிக்கு இருக்கிற அன்பை காண்பிக்க நீங்கள் வரும் பொழுது கர்த்தர் அந்த குழப்பங்களை பிரச்சனைகளை மாற்றி உங்களுடைய குடும்பத்தை ஒரு குட்டி மோட்சமாக நிச்சயமாக மாற்றி தருவார். மேலே எழுப்பி ஜெபிக்க போகிறோம். இந்த சமூகத்தில் நீங்கள் உங்களே அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிங்க. கர்த்தாவே, என்னுடைய உள்ளத்தில் ஒரு அன்பை நீங்கள் தாருங்க. இந்த உள்ளத்தில் கர்த்தாவே கிருபை தாருங்க. 30 நூல் சீக்கிரமாக யாராவது சொல்லி இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும் ராஜா. முக்கியமான ஜெப நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த நேரத்தை யாரும் தவற விட்டு விட வேண்டாம். கர்த்தங்களோடு அநேக காரியங்கள் குறித்து பேசி இருக்கிறார். அவைகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நீங்களே இப்போ ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறீங்க. தேவனுடைய அன்பை எனக்கு தாருங்கப்பா. என்னோட குடும்பத்தில் ஒருவருக்கு இருக்க பரஸ்பர கீழ்ப்படிதல் வேணும், பரஸ்பர கனம் கொடுக்கிறது வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும், தேவனுடைய சமாதானங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அப்பா, உடைய அன்பைகளை விதத்தை ஊற்றும். அன்பின் ஜீவியமே தேவதாசருக்கு அவசியமே, தேவன்பின் ஜீவியமே தேவதாசருக்கு அவசியமே. Blood counts. தேவன்பின் ஜீவியமே தேவதாசருக்கு அவசியமே, தேவன்பின் ஜீவியமே தேவதாசருக்கு அவசியமே. அவரை பாடி ஜெபிங்க. அன்பை எனக்கு தார்கரிசி எல்லாம் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் நமக்குள்ளாக அன்பை ஊற்றுகிறார். ஒருவரில் ஒருவர் அன்புடன் இருந்தார் உலகம் எமை எழுதே. ஒருவரில் ஒருவர் அன்புடன் இருந்தார் உலகம் எம்மை எடுத்தே. இயேசுவின் சீடர்கள் இவர்கள் என்றேதான் சாட்சி பகர்ந்திடுமே, சாட்சி பகர்ந்திடுமே. தேவன்பின் ஜீவியமே தெய்வ
தெய்வதாசருக்கவசியமே. தேவன்பின் ஜீவியமே தெய்வதாசருக்கவசியமே. பாசமாயமையும் நேசித்தார் இயேசு ஜீவனையே ஈந்தே. பாசமாயமையும் நேசித்தார் இயேசு ஜீவனையே ஈந்தே. நாமுமே அது போல் ஒருவரோடொருவர், நாமுமே அது போல் ஒருவரோடொருவர் நேசமாய் வாழ்ந்திடுவோம், நேசமாய் வாழ்ந்திடுவோம். தேவன்பின் ஜீவியமே தெய்வதாசருக்கவசியமே. தேவன்பின் ஜீவியமே தெய்வதாசருக்கவசியமே. அன்புக்கு மாறாய் மனதில் எழும்பும் வம்புகளை ஒழித்தே. அன்புக்கு மாறாய் மனதில் எழும்பும் வம்புகளை ஒழித்தே. தேவனன்பாக இருப்பதினாலே, தேவனன்பாக இருப்பதினாலே அன்பினால் நிறைத்திடுவோம், தேவ அன்பினால் நிறைந்திடுவோம். தேவன்பின் ஜீவியமே தெய்வதாசருக்கவசியமே. தேவன்பின் ஜீவியமே தெய்வதாசருக்கவசியமே. இந்த அன்பு தான் அவசியமானது. இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம சொல்லலாம், கர்த்தர் சமூகத்தில் கர்த்தாவே எல்லாவற்றுக்கும் மேலும் கர்த்தாவே பூர்ண சற்குணத்தின் கட்டாகி அன்பை தெரிந்து கொள்ளுவதற்காக எங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம் ராஜா. இந்த முதற்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே அப்பா ஒருவருக்கு இருக்கிற பரஸ்பர கர்த்தாவை கீழ்ப்படிதலை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்காக அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன் ராஜா. என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே அப்பா சில சமயங்களில் கர்த்தாவே நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத வார்த்தைகள் உண்டு. இன்றைக்கு ராஜா அதுக்கு கீழ்ப்படிவதற்கு நான் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். சில சமயங்களில் கர்த்தாவே மனைவிக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கவில்லை, என்னுடைய கணவனுடைய முடிவுகளுக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கவில்லை. இன்றைக்கு அதற்காக நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. பல சமயங்களில் கர்த்தாவுடைய குடும்பத்தில் வெளியில இருந்து வருகிற காரியங்கள் மூலமாக என்னுடைய குடும்பத்தை கர்த்தா சமாதானத்தை நானே குறைத்து போட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் தான் அதற்கு காரணம் அப்பா. இப்பொழுது நான் அதை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். அவரை பார்த்து ஜெபிங்க, அவரை பார்த்து ஜெபிங்க. இப்போ நீங்க ஜெபிக்க 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 கூட வாழ்க்கையில புதிதாக்குதலை, திருமணத்தில் புதிதாக்குதலை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். இன்று முதற்கொண்டு உடைய சமாதானம், தெய்வ சமாதானம் ஆட்கொள்ளும்படியாக அப்பா எனக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், எனக்கு உதவி செய்கிறேன், உதவி செய்ய சொல்லி ஜெபிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி அர்ப்பணிங்க. இப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். God bless you, 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 God bless you. தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. தேவனே நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர் நீர் பெரியவர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் வழி நடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனே நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளில் கர்த்தாவே எங்கள் குடும்பத்தில் உள்ள குறைவுகள் அப்பா, பிரச்சனைகளுக்கு அநேக சமயங்களில் உள்ள காரியங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக கர்த்தர்களுக்கு கர்த்தாவே உணர்த்தினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் கர்த்தாவே புது உடன்படிக்கை கர்த்தாவே அப்பா நாங்கள் பங்கா இருப்பதற்காக எங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம் ராஜா. அப்பா இந்த திருமண உடன்படிக்கை நாங்கள் புதியதாக்கி கொள்வதற்காக எங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம் ராஜா. அப்பா இயேசுவுக்கு கீழ்ப்படிந்ததற்கு அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்ததற்கு அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம் ராஜா. தவிர எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தா வெளியில இருந்து வருகிற எதற்கும் கீழ்ப்படியாதபடி கர்த்தாவே இந்த குடும்பத்தின் சமாதானத்தை பாதுகாத்துக் கொள்ள அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம் ராஜா. அப்படி ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு கர்த்தா அற்புதங்களை காண செய்வீராக. குடும்பத்தில் சமாதானம் நிறைவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சத்துரு போராட்டங்கள் அழிக்கப்படுவதாக. தேவனே நீர் எழுந்தருளுவீராக.
எழுந்தெழுவீராக ராஜா. கர்த்தர் எழுந்தெழுவீராக. கர்த்தருடைய கிருபை விளங்கப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. தேவாதி தேவன் அப்படி செய்யறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா.